நான் படிக்கிறேன். ஓய்ஜா போட் ஓய்ஜா போட் ஓய்ஜா போட் ஓய்ஜா போட். அந்த அரசனோட ஆவி கோயில்ல திருட்டு போன பொம்மை மாதிரி முழிக்கிற இந்த அப்பா மொட்டை மேலதான் இருக்குது. அப்பா மொட்டை அப்பா மொட்டை அப்பா மொட்டை. யாரும் வருத்தப்படாதீங்க, நமக்கு இன்னும் ஒரு லைஃப் இருக்கு. அதனால நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னல சார், ஒன்ன மட்டும் நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? நம்ம எல்லாருமே கண்ணாடிபுரத்தை பத்தி தெரிஞ்சு வந்திருக்கோம். ஆனா இந்த 2 பேரு கண்ணாடிபுரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம எப்படி உள்ள வந்தாவ? யாப்பா நாங்க தான் சொல்றோம்ல ஃபாலோ பண்ணி வந்தோம்னு. அடே பாடி சோடா, நீ ஃபாலோ பண்ணி வந்தத நான் கேட்கல. கண்ணாடிபுரத்தோட என்ட்ரி பாயிண்ட்ல வர கண்ணாடிய பார்த்தா எல்லாரும் மாயமா மறைஞ்சிருவாவ. ஆனா நீங்க 2 பேரு மட்டும் எதை பத்தியும் தெரியாம எப்படில தப்பிச்சு வந்தீங்க? அது 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 வந்து ஆமா ஆமா, சரியான கேள்வி கேட்டிருக்கிய. ஒண்ணுமே தெரியாம எப்படி கண்ணாடிபுரம் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தீங்க? என்னடே முழிச்சிட்டு இருக்கிய? எவனது தலையில குண்டா சட்டைய கவுத்துனது? ஞாபகம் வந்துட்டு. நாங்க நடந்து வர்றப்போ ஒரு இட்லி குண்டாவும் ஒரு பொரிக்கான் சட்டியும் எங்க மண்டை மேலயே விழுந்துட்டு, அதனால தான் நாங்க தப்பிச்சு வந்தோம். என்னது இட்லி சட்டி விழுந்துச்சா? என்னடா என்கிட்டயே கதை விடுறியா? ஒய்ஜா போட் ஒய்ஜா போட் ஒய்ஜா போட். அந்த அரசனோட ஆவி இந்த டவுசர் மாட்டின இந்த மாரா மேலதான் பூந்திருக்குது. என்னது நானா? மாறா மாறா மாறா. என்னது இதுவும் தவறான பதிலா? அட கடவுளே, நம்ம கிட்ட இருந்த எல்லா லைஃபும் போச்சு. என்ன ஏதோ தண்ணி சத்தம் கேக்கு? இம்புட்டு தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? ஏய் எல்லாரும் சேப்பா இருக்கீங்களா? ஏய் அம்மா, அந்த புக் எங்க? அச்சச்சோ, புக் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சாட்டுங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க, அந்த புக்கை நான் எடுக்கிறேன். பாத்துட்டேன். இந்தாங்க, அந்த புக்கை எடுத்துட்டேன். யாப்பா மொட்டை, காலுக்கடியில இருக்கிற புக்கை குனிஞ்சு எடுக்கிறத விட்டுப்புட்டு கால்வாய் தண்ணியில நீச்சல் அடிச்சு எடுக்கிறியேப்பா, இது உனக்கே நியாயமா இருக்கா? அடே குத்தீஸ்வரா, அமைதியா இருந்துக்க. அடேங்கப்பா, என்ன அதிசயம்! இந்த புக்கு தண்ணில நனைஞ்சு ஒண்ணுமே ஆகல. விசித்திரமா இருக்கு. ஒரு துளி தண்ணி கூட அந்த புக்கு மேல இல்ல. ஏன்பா ஏய், சீக்கிரமா அடுத்து யார் உடம்புக்குள்ள ஆவி பூந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எனக்கு வேற ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கனால காலெல்லாம் நோவுது. என்னது கால் நோவுதா? நான் வேணா ஸ்டூல் போட்டு தரட்டா? ஸ்டூல் வேணாண்டே, ரொம்ப ஒசரமா இருக்கும், யாரி உட்கார முடியாது. வேணா இந்த சோபா மாதிரி ஏதாச்சும் இருந்தா எடுத்து போடு, நல்ல சம்முன்னு உட்காந்துக்கிறேன். இங்க மனுஷன் உசுருக்கே என்ன ஆக போதோன்னு பயந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சோபா கேக்குதா? சோபா எல்லாரும் இங்க பாருங்க, இந்த புக்குல என்ன போட்டிருக்குன்னா, இதுதான் நம்மளுக்கு கடைசி வாய்ப்பா. இந்த வாய்ப்பையும் நாம தப்பா பதில் சொல்லிட்டோம்னா பிறகு இங்க இருக்கிற இந்த தண்ணி சுனாமியா மாறி நம்ம எல்லாத்தையும் அழிச்சிருமா? கனவு எல்லாம் போட்டி மாதிரி ஈஸியா இருக்குன்னு பார்த்தா இம்புட்டு கஷ்டமா இருக்கே. சீக்கிரம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி விடுங்கடே, தண்ணியில நின்னு நின்னு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்க மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, நமக்கு கடைசி வாய்ப்பா இருந்தாலும் நம்மளால அந்த அரசன் ஆவி பூந்திருக்க உடம்ப கண்டுபிடிக்க முடியும். மாறா இல்ல, எங்க அப்பாவும் இல்ல, இந்த வடக்கா மண்டையன் குத்தீஸ்வரனும் இல்ல. ஆக மொத்தத்துல இங்க இருக்கிற 11 பேர்ல 3 + 1 என்னையும் சேர்த்து மொத்தம் 4 பேர் உடம்புல ஆவி இல்லங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா மீதி இருக்கிற 7 பேர்ல யாரோ ஒருத்தர் மேலதான் அந்த அரசனோட ஆவி பூந்திருக்கும். அழைச்ச கண்ணாடி புறன்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலா பேசாம காட்டேரி. ஒரு நிமிஷம், கண்ணாடியா? நான் இந்த அரண்மனையில கண்ணாடியை எங்கேயோ பார்த்தேனே. ஐயா போலீஸ் தம்பி, நான் இந்த அரண்மனை முழுக்க தேடி பார்த்துட்டேன், கண்ணாடிலாம் ஒன்னும் இல்ல.
இல்லம்மா, நான் அந்த கண்ணாடியை பார்த்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க பார்த்தேன்? இந்த அரண்மனைக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோ? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் அந்த கண்ணாடியை எடுத்துட்டு வரேன். ஐயா போலீஸ் தம்பி, எங்களை தனியா விட்டுட்டு அங்க எங்க போறீங்க? இங்க வாங்க. ஏப்பா மொட்டை, இடுப்பளவுதான தண்ணி இருக்கு, நடந்தே போலாமே. இதுல நீச்சல் அடிச்சுதான் போவீங்களா? நான் தேடுற கண்ணாடி இதுதான். ஒரு வழியா வந்தாச்சு. கண்ணாடி உடையாம பத்திரமா பாத்துக்கணும். என்ன போன மொட்டைய காணோம்? ஒருவேளை மொட்டைய தவக்கால நினைச்சு முதலைக்கு இது முழுங்கிருச்சா? இதோ வந்துட்டேன். गाइस, நான் அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா போலீஸ் தம்பி, இது சாதாரண முகம் பார்க்கற கண்ணாடி மாதிரிலாம் இருக்கு. இது வேணா பார்க்க சாதாரண கண்ணாடி மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த கண்ணாடி மூலியமா தான் இந்த அரண்மனையில இருந்து தப்பிக்கிற வழி இருக்கும். அதெல்லாம் இல்ல, இந்த அரசனோட ஆவி யாரு உடம்புக்குள்ள பூந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும், நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எடே மொட்டை மண்டை, இந்த கண்ணாடிய வச்சு நாங்க என்ன பியர் அண்ட் லவ்லி கிரீமாடே போட போறோம்? இத தூக்கிட்டு வந்திருக்க. இந்த கண்ணாடியை எடுக்கிறதுக்கு தண்ணில நீச்சல் அடிச்சிட்டு வேற போய் எடுத்துட்டு வந்திருக்கான். நீங்க எல்லாரும் என்ன வேணா சொல்லுங்க, ஆனா இந்த கண்ணாடிக்கும் அந்த கண்ணாடிபுரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அட என்னங்க ஐயா, கண்ணாடிக்கும் கண்ணாடிபுரத்துக்கும் எப்படியா சம்பந்தம் இருக்கும்? அந்த கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு வாங்க ஐயா, நாம ஓய்ஜா போர்ட்ல விளையாடுவோம். அடடடா, இந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? அட, நான் முட்டை மார்க் வாங்கின பேப்பரு. எல்லாரும் இங்க பாருங்க, நான் முட்டை மார்க் வாங்கின பேப்பரும் நனையவே இல்ல. ஜொட்டியே, குவாலி முட்டை வாங்கின பேப்பர் தண்ணியில நனைஞ்சா என்ன, நனையலனா என்ன? அதை சீக்கிரமா தூக்கி போடு. சரிம்மா. எல்லாரும் இங்க பாருங்க. எம்மாடி, இங்க என்ன நடக்குது? கண்ணாடியில 100 மார்க்கா தெரியுது, நெசத்துல முட்டை மார்க்கா தெரியுது. அம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா, நான் கனவு உலகத்துல 100க்கு 100 மார்க் தான்மா வாங்கினேன். அப்படினா நாம இதுக்கு முன்னாடி கனவு உலகத்துக்கு போகல, மிரர் டைமென்ஷன், அதாவது கண்ணாடி உலகத்துக்கு தான் போயிருக்கோம். அதனாலதான் நீ கண்ணாடி உலகத்துல 100க்கு 100 மார்க் வாங்கினாலும் மிரர் டைமென்ஷனான இந்த நிஜ உலகத்துல நீ முட்டை மார்க்கா காமிக்குது. அச்சச்சோ, ஒரு நிமிஷம். ஏய், அந்த பேப்பரை கொண்டா. ஏய், எல்லாரும் இங்க வாங்க. இந்த முட்டை மார்க் வாங்கின பேப்பருக்கு பின்னாடி என்னமோ எழுதி இருக்கு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த அரண்மனையிலிருந்து தப்பிக்க ஓய்ஜா போர்டை விளையாட வேண்டும். நிஜ உலகத்துல இப்படி எழுதி இருக்குன்னா, அப்படின்னா கண்ணாடியில அப்படின்னா அந்த அரசனோட ஆவிதான் நம்ம எல்லாரையும் ஓய்ஜா போர்டு விளையாட வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்குது. என்னது, இந்த ஓய்ஜா போர்டு அந்த அரசனோட ஆவிதான் விளையாட வச்சுதா? அவனே, 20 வருஷமா நான் இந்த அரண்மனைக்குள்ள தாண்டா இருக்கேன், ஆனா அந்த ஓய்ஜா போர்டை நான் பார்த்ததே இல்ல. அப்பா சொன்ன மாதிரி 20 வருஷமா இந்த அரண்மனையில இந்த போர்டு இல்லனா பிறகு எப்படி கைக்கு கிடைச்சது? இந்த போர்டை யாரு கண்டுபிடிச்சா? சார், நான் இந்த ஓய்ஜா போர்டை கண்டுபிடிச்சிட்டேன் சார். வெரி குட் அலெக்ஸ், வெரி குட். நீ ஒரு சீனியர் ஆபீசர்ங்கறத நிரூபிச்சிட்டா. அலெக்ஸ், அப்படினா இம்புட்டு நேரமும் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தது இந்த அலெக்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அரசனோட ஆவிதான். சார், என்ன சொல்றீங்க சார்? யார் உடம்புக்குள்ள அரச ஆவி இருக்கா? எனக்கு நல்லா தெரியும், அந்த அரசனோட ஆவி ஓ உடம்புக்குள்ளதான் இருக்கு. சும்மா சொல்லாதியா சார், என் உடம்புக்குள்ளதான் அரசன் ஆவி இருக்கிறதுங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்க பாப்பா. ஒரு ஆதாரம் இல்ல, 1000 ஆதாரத்தை சொல்லுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க அப்பாவை பழி சுமத்தினாவ. அப்போ நீ என்ன சொன்னா தெரியுமா? 20 வருஷமா ஒரு மனுஷனால தண்ணி, சாப்பாடு, தூக்கம்னு இல்லாம எப்படி உயிர் வாழ முடியும்? கண்டிப்பா இவ அப்பா மேலதான் அந்த அரசனோட ஆவி பூந்திருக்கு.
ஆமா, சோறு தண்ணி இல்லாம எப்படி ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியும்? கண்டிப்பா இவிய உடம்புக்குள்ளதான் ஆவி பூந்திருக்கு. பசி, தூக்கம், சாப்பாடு, தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாதுன்னு எங்க அப்பா மேல பழி சுமத்தின நீ இங்க வந்து 1 வாரம் ஆச்சு. நீ மட்டும் பசி, தூக்கம், தண்ணி இல்லாம எப்படி உயிர் வாழ்த? எடே, நீ வந்து 1 வாரம் ஆச்சுன்னு சொல்ற, ஆனா 1 வாரமா நான் இந்த அரண்மனையில உன்னை பார்க்கவே இல்லையாடே. அது மட்டும் இல்ல, 20 வருஷமா இந்த அரண்மனையிலேயே இருக்கிற எங்க அப்பா கண்ணுக்கு தெரியாத ஓய்ஜா போர்டு உன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன எல்லாரும் அடுக்கடுக்கா சேர்ந்து என் மேல பழி சுமத்த பாக்கலாம்? எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு லைஃப் கூட இல்ல. நீ மட்டும் தப்பா பதில் சொன்னீங்கன்னா இந்த ஓய்ஜா போர்டு உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிரும். பரவாயில்லையா? என்னது தப்பான பதிலா? ராஜா, இம்புட்டு நேரமும் நான் புக்ல இருக்க ஆன்சரை படிச்சுதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ புக்கையே எடுத்து காட்டட்டா? அலெக்ஸ் மே. அட கடவுளே, என்ன இது? கண்ணாடியில குதிரை படம் தெரியுது. ஏலே, என் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா அறிவும் புத்திசாலித்தனமும் விவேகமும் நிறைய 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 இருக்குல்ல. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த அரண்மனையில இருந்து தப்பிக்கிற வழி உங்க யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சரி சரி, டயலாக் பேசினது போதும். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன மனுஷன்ல இருந்து குரங்கா மாறி போறான்? அடடே, இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திட்டு. அப்பாடி, ஒரு வழியா தண்ணி எல்லாம் வத்திட்டா. யாய் ஓய்ஜா போர்டு, உனக்கு என்ன தனியா வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? சீக்கிரமா ஊசி பட்டாசு மாதிரி வெடிச்சு போ. அப்பாடி, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு. என்னது இது? யாய், இந்த கனவு இல்லத்துல வேற யாராவது ஏதோ ஒரு பொருட்களை கனவு இல்லத்துல இருந்து கொண்டு வந்தீங்களா? ஆமா மொட்டை, எங்களுக்கு அனபெல்லா பர்த்டே பார்ட்டில இருந்து கேக்கே வந்துச்சு. என்னது கேக்கா? இப்ப அது எங்க இருக்கு? அந்த கேக்கு கீழே விழுந்து சுக்குநூறா ஆயிருச்சு. எலை மாறா, இங்க பாருல, கேக்குக்குள்ள பல்லு விளக்குற பிரஷ மாட்டி விட்டுருக்காவ. கேக்குல மெழுகு வர்த்தி வைப்பாவ, பல்லு விளக்குற பிரஷமா வைப்பாவ. எடே, அந்த கேக்குல பல்லு விளக்குற பிரஷ் இருந்துச்சுடே. என்னது பல்லு விளக்குற பிரஷா? இப்ப அது எங்க? அது அது அந்த கார்டன் ரூம்ல இருந்துச்சு. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் அந்த பிரஷை எடுத்துட்டு வரேன். ஏப்பா மொட்டை, தண்ணியே இல்ல, தரையில நீச்சல் அடிச்சிட்டு இருக்க. நீ எங்கேயும் போவேனா? இந்த பிரஷ தான சொல்றாவ. நான் அப்பவே பல்லு வளர்க்க உதவியா இருக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். எலை குத்தீஸ்வரா, வாழ்க்கையில இன்னைக்கு தாமடே நீ உருப்படியான வேலையை செஞ்சிருக்கா. ஏப்பா மொட்டை, அது பிரஷ்பா, ஏதோ மைக்ல பேட்டி எடுக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கா. உடு. நாம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. நாம எல்லாரும் அந்த அரண்மனையில இருந்து தப்பிச்சிட்டோம்.